Hi friends, வணக்கம். லாஸ்ட் வீடியோல நாம மே யூஸ் பண்ணி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்சஸை எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். செகண்ட் பர்சன். ஹிந்தில யூன்னு சொல்ல ரெண்டு வழி இருக்கு. தும் இன்ஃபார்மல், ஆப் ரெஸ்பெக்ட்ஃபுல். இந்த ரெண்டும் எப்படி சென்டென்சஸ்ல யூஸ் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். Using verb roots in simple present tense, second person, you. ஹிந்தில யூ சொல்ல ரெண்டு வழி இருக்கு. தும் அண்ட் ஆப். மீனிங் தும்னா நீன்னு அர்த்தம். ஸோ தும் இஸ் தி இன்ஃபார்மல் வே ஆஃப் அட்ரஸிங் பீப்புள். யாரெல்லாம் தும்னு அட்ரஸ் பண்ணலாம்? தும்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸை, சிப்ளிங்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை, அப்புறம் சேம் ஏஜ் பீப்புளை நீங்கள் தும்னு சொல்லலாம். அடுத்தது ஆப். ஆப்னா நீங்கள்னு அர்த்தம் தமிழ்ல. ஸோ ஆப் இஸ் தி ஃபார்மல் வே ஆஃப் அட்ரஸிங் பீப்புள். ஓகே, ரெஸ்பெக்ட்ஃபுல். ஸோ யாரெல்லாம் நீங்கள் ஆப்னு சொல்லலாம்? டீச்சர்ஸ், எல்டர்ஸ், பெரியவங்க இல்லையா? அப்புறம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், தெரியாதவங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்கள் ஆப்னு தான் சொல்வீங்க. உங்களோட கம்மியாக ஏஜ் இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் டைமே நம்ம நீன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? நீங்கள். ஸோ ஆப்னு சொல்லுவோம். பேஸ் ரூல். இப்போ தும் அண்ட் ஆப் சென்டென்சஸ்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு அதனோட ஃபார்முலா பார்க்கலாம். ஓகே, தும் ஆர் ஆப், அதுக்கப்புறம் வேர்ப் ஆட் பண்ணணும். வேர்ப்ல ஹெல்பிங் வேர்ப் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது ஜெண்டர் ஹிண்ட். பாயா இருந்தா வேர்ப்ல தே சஃபிக்ஸ் ஆட் பண்ணணும். பாயா இருந்தா வேர்ப்ல தே சஃபிக்ஸ் ஆட் பண்ணணும். கேர்ளா இருந்தா வேர்ப்ல தீன் ஆட் பண்ணணும். கேர்ளா இருந்தா வேர்ப்ல தீ ஆட் பண்ணணும். செகண்ட் பர்சனுக்கு ஹெல்பிங் வேர்ப்ஸ் ஹோ ஆர் ஹே ஆட் பண்ணணும். ஹோ ஆர் ஹே. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாய்க்கு எக்ஸாம்பிள் மாஸ்குலின் ஜெண்டர். ஓகே, இன்ஃபார்மல். ஸோ ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். யூ பிளே. ஓகே, ஸோ இங்கே நம்ம ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன வரும்? பொருள் என்ன வரும்? இன்ஃபார்மல்னால தும் வரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் வேர்ப் ரூட் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே பிளே. பிளேயோட வேர்ப் ரூட் ஹிந்தியில் உங்களுக்கு தெரியும், கேல். ஓகே, வேர்ப் ரூட் ப்ளஸ் நம்ம வேர்ப் எண்டிங் ஆட் பண்ணணும். வேர்ப் எண்டிங் மேஸ்குலின் ஜெண்டருக்கு, பாய்க்கு தே. ஓகே, ஸோ கேல் ப்ளஸ் தே, கேல்தே. அதுக்கப்புறம் ஹெல்பிங் வேர்ப் தும்க்கு ஹோ வரும். ஸோ தும் खेलते हो. तुम प्लस खेल प्लस ते, खेलते हो. அடுத்த எக்ஸாம்பிள், பாய்க்கு மேஸ்குலின் ஜெண்டருக்கு ரெஸ்பெக்ட். ஓகே, ஸோ யூ பிளே, சேம் சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ யூ பிளே, யூக்கு என்ன வரும்? இங்கே ரெஸ்பெக்ட்னால நம்ம ஆப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆப் பிளஸ் வேர்ப் ரூட், பிளேக்கு வேர்ப் ரூட் खेल பிளஸ் வேர்ப் எண்டிங், பாய்னா வேர்ப் எண்டிங் தே வரும் செகண்ட் பர்சன்ல. ஸோ கேல் பிளஸ் தே. அப்புறம் ஹெல்பிங் வேர்ப். ஹெல்பிங் வேர்ப் ஹே. ஆப் கேல் பிளஸ் தே, கேல்தே ஹே. ஹிந்தியில் ரெஸ்பெக்ட் யூஸ் பண்ணும்போது ஹெல்பிங் வேர்பா ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்தது
கேர்ள்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சேம் சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ யூ ப்ளே. ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மல் பார்க்கலாம். யூக்கு தும். பிளேயோட verb root खेल ப்ளஸ் கேர்ள்னா verb ending தி வரும். ஓகே, खेल ப்ளஸ் தி அண்ட் ஹெல்பிங் verb தும் இருந்தா ஹோ வரும். தும் खेलती हो. அடுத்தது ரெஸ்பெக்ட்கான சென்டென்ஸ் பார்க்கலாம். யூ आप प्ले verb root खेल प्लस verb ending गर्ल ती खेलती प्लस हैं. சரிங்களா? ஸோ அதே ஸ்டேட்மெண்ட் ஹிந்தியில் ரெஸ்பெக்ட் யூஸ் பண்ணும்போது ஹெல்பிங் வேர்பா ப்ளூரல் ஃபார்ம் हैं யூஸ் பண்ணும். आप खेलती हैं. இன்ஃபார்மல்னா ஹெல்பிங் வேர்ப் हो, ரெஸ்பெக்ட்னா ஹெல்பிங் வேர்ப் हैं. ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சென்டென்ஸ் யூ ஈட். ஓகே, ஸோ பாய்க்கு இன்ஃபார்மல் சென்டென்ஸ் எப்படி வரும்? இன்ஃபார்மல் யூக்கு தும். ஓகே, ஈட். ஈட்டோட verb rootனா ஹிந்தியில் खा. verb root plus verb ending பாய்னா தே வரும். खा plus தே खाते and helping verb तुमना हो वरुम. तुम खाते हो. ओके, இப்போ இங்க ரெஸ்பெக்ட். பாய்னா யூக்கு, ரெஸ்பெக்ட்க்கு आप. ஓகே, தென் ஈட் verb root खा. then verb ending பாய்னா second person verb ending ते खाते and plus helping verb आपना हैं वरुम. हैं. आप खा प्लस ते खाते हैं. இது நான் முதல்ல சொல்லியிருக்கேன். இது என்னன்னு போட்டிருக்கோம், அதுக்காக ஹேன்னு சொல்லக்கூடாது. ஜஸ்ட் சவுண்ட் பண்ணும். हैं हैं आप खाते हैं. இப்போ கேர்ள்க்கு இந்த சென்டென்ஸ் பார்க்கலாம். இன்ஃபார்மல் யூ तुम. खा प्लस गर्लக்காக गर्लனா verb ending ती வரும். खा plus ती खाती and तुमக்கு helping verb हो வரும். तुम खाती हो. तुम खाती हो. இப்போ ரெஸ்பெக்ட் யூக்கு आप வரும். ஈட்டோட verb root खा plus verb ending girlனால ती வரும். खाती then plus आप இருந்தா हैं வரும். plural form. ஓகே, हैं. आप खाती हैं. ஸோ இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ ப்ராக்டிஸ் டைம். fill in the blanks. तुम डैश हो. இங்க என்ன verb யூஸ் பண்ணோம்னா खाना and gender is boy. okay, masculine gender. அடுத்தது आप dash हैं. இங்க verb root पढ़ना யூஸ் பண்ணணும். okay, पढ़ना to study. இங்க खाना to eat. तुम डैश हो. खेलना gender boy. நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதனோட ஆன்சர் நீங்க எழுதிட்டு ஓகே அப்புறம் செக் பண்ணுங்க. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. இதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இங்க
ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தும் இருக்கு இல்லையா, இன்ஃபார்மல். ஓகே, தும். அதுக்கப்புறம் நான் வந்து இங்க verb root கொடுத்திருந்தேன் खाना. खाना means to eat. ஓகே, ஸோ ஈட்டோட verb root ஹிந்தியில खा. ஸோ இந்த நான் எடுத்துட்டா என்ன பண்ணும், நான் எடுத்துட்டா verb root வந்துடும். ஸோ இந்த நான் எடுத்துட்டா खा. खा இங்க போட்டு verb root போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இங்க என்ன வரும், verb ending என்ன வரும், பாய்னா தே வரணும். खा plus தே, खाते plus helping verb तुम இருந்தா हो வரும். तुम खाते हो. சரிங்களா? அடுத்தது இங்க verb root, verb நான் படனான்னு சொல்லியிருந்தேன். படனா means to study, okay, or read. ஸோ இங்க இதனோட verb root முதல்ல எடுத்துக்கலாம். நான் எடுத்துட்டா verb root வந்துரும் பட். ஸோ to study or read verb root ஹிந்தியில பட். ஸோ இப்போ இங்க ஆப் யூஸ் பண்ணியிருக்கோம், ரெஸ்பெக்ட். ஓகே, யூ ஆப். அதுக்கப்புறம் verb root ஆட் பண்ணும் பட். தென் verb ending, verbல என்ன verb ending வரும், இங்க கேர்ள் ஃபீமேல், ஸோ தீ வரணும். ஆப் பட் பிளஸ் தீ, படுத்தி பிளஸ் ஹெல்பிங் verb ஆப் இருந்தா ஹே வரணும், ப்ளூரல் ஃபார்ம் ஹே. ஆப் படுத்தி ஹே. சரிங்களா? அடுத்தது இங்க खेलनाன்னு கொடுத்துருக்கேன். verb खेलना அப்படின்னா டு பிளே. ஸோ இப்போ verb root எப்படி எடுக்கிறது, நான் எடுத்துட்டா खेल. ஸோ खेल இஸ் தி verb root ஃபார் பிளே. ஸோ இங்க தும் இருக்கு, பொருள் சப்ஜெக்ட் தும் பிளஸ் verb खेल பிளஸ் verb ending பாய். பாய்க்கு தே வரணும், खेल பிளஸ் தே. அப்புறம் तुम யூஸ் பண்ணா हो வரணும், ஹெல்பிங் verb. ஸோ तुम खेलते हो, तुम खेलते हो. சரிங்களா? ஈஸியா இருக்கா ஹிந்தி? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி வேலையை கற்றுக் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு ஹோம் ஒர்க், மிக்ஸ்ட் ஜெண்டர் ப்ராக்டிஸ். ரெண்டு ஜெண்டருமே இருக்கும் இதில், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பர்சன். இந்த வீடியோ செகண்ட் பர்சன் பற்றி, பட் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் ஃபர்ஸ்ட் பர்சன் பற்றி சொல்லியிருக்கேன், கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுமே சேர்த்து ஒரு எக்ஸசைஸ். ஸோ ஐ ஈட் ஃபார் போத் பாய் அண்ட் கேர்ள், யூ ஈட் ஃபார் பாய் அண்ட் கேர்ள், யூ ரீட் பாய் அண்ட் கேர்ள். ஸோ இங்கே ஹிண்ட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இங்கே வந்து யூக்கு நீங்கள் தும் யூஸ் பண்ணணும், இங்கே யூக்கு ஆப் யூஸ் பண்ணணும். ஸோ verb hints खाना पढ़ना. ஓகே, ஸோ இதனோட ஆன்சர்ஸ் நான் அடுத்த வீடியோவில் கொடுப்பேன். நீங்கள் இதனோட ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணி கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இப்போ நீங்கள் மே தும் அண்ட் ஆப் யூஸ் பண்ணி ஈஸியாக சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் தேர்ட் பர்சன் ஹீ ஷீ தே, ஹிந்தியில் வஹ வே யூஸ் பண்ணுறது பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஹிந்தி ஈஸியாக கற்றுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.